டைரக்டர் மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ரொம்ப புடிச்சு போய் நம்ம பண்ணலான்னு மாரி பேசிட்டு இருக்காங்க போல. கண்டிப்பா வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து இவங்க 2 பேரோட காம்போல ஒரு படம் வந்து தரமா வரப்போகுது. இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன வேட்டை அதாவது டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட ஸ்டைல விட்டு கொஞ்சம் வெளிய வந்து தான் நம்ம மாரி செல்வராஜ் கூட நடிக்கணும். இல்லன்னா அதுவும் கொஞ்சம் ஒரு சொதப்பல் ஆவரேஜா ஆயிடும். எப்படியும் பார்க்கலாம் நம்ம மாரி செல்வராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார வச்சு எந்த மாரி படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 1 இயர் மேல ஆகும். கண்டிப்பா இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகறதுக்கு. சாரி அனௌன்ஸ்மென்ட் வரதுக்கே 1 இயர் மேல ஆகும். எப்படியும் பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி உலகநாயகன் கமலஹாசன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தங் லைஃப் படத்துல ஷூட்டிங்ல இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து அவர் வந்து நம்ம அன்பு அறிவோட ப்ராஜெக்ட் அதாவது கமல்ஹாசன் 237வது படத்துல தான் நடிக்க போறாரு. அதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு அறிவு மாஸ்டர்ஸ் வந்து இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி.யு. பிரகாஷ் கம்போஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. ஸோ, இப்போ வந்து ஜி.யு. பிரகாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜி.யு. பிரகாஷ், நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன், நம்ம அன்பு அறிவோட காம்போ தரமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க.